நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக அழகிய கூந்தல் படைச்ச பெண்களோட அவங்க சொல்கிற டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோலும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக மோனிகா அவங்களோட ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை சொல்ல வந்திருக்காங்க. ஹாய் மோனிகா. ஹாய். இப்போ நான் ஹேர் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்குறேன். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா அதில் நிறைய ஷாம்பூஸ் இருக்கலாம், நிறைய ஹேர் மாஸ்க் இருக்கலாம். நான் 1, 2, 3 சேர்த்து நான் பை பண்ணி வீட்டில் வச்சு ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 வீக் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீனுக்கு என்னால் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்புறம் ஃபைனலாக என்ன ஆகும், எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க வாங்கி வச்சுட்டு வேஸ்ட்டாக போய் வேறு அப்படின்வாங்க. அது ஃபைனலாக அது ஒரு பிராண்டோட பேர் தான் கெட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸு கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் இதை இப்போதைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட ரொட்டீனுக்குள்ளே உங்கள் ஹேர் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே போங்கன்ற மாதிரி உங்களால் சஜஷன் கொடுக்க முடியுமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆயில் எங்களோட வெப்சைட்டில் வரும்போதே நாங்கள் 3 ப்ராடக்ட் தான் மெயினில் காமிச்சிருப்போம். அண்ட் ஒரு 90 days ஹேர் கேர் சேலஞ்சுன்னு ஒன்று போட்டிருப்போம். ஒரு பெரிய எடுத்ததுமே ஃபஸ்ட்டு அது வரும். அந்த 90 days ஹேர் கேர் சேலஞ்ச் எதுக்குன்னா இதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் 1 வாரம் யூஸ் பண்ணி 2 வாரம் யூஸ் பண்ணி அதை தொடர்ந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. 3 மாதமாவது யூஸ் பண்ணால் தான் அது ஹேருக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகணும். அண்ட் அது ரிசல்ட் காமிக்கணும்னா 3 months 90 days. ஸோ இந்த 90 days சேலஞ்ச் அப்படில என்ன ப்ராடக்ட்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரிங்ராஜ் ஆயில் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பிரிங்ராஜ் ஆயில் அம்மா ஹேண்ட்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அவங்களே கூப்பிட்டுலாமா? வெல்கம்மா. உங்கள் நேம்மா? பூங்கொடி. பூங்கொடி. பூங்கொடி லில்லி. பூங்கொடி லில்லி. ஸோ நம்ம பிராண்டுக்கு நேம் நீங்கள் தான்ல? அந்த பிராண்டு க்ரியேட் பண்ணதே நீங்கள் தான். சூப்பர்மா. நீங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் உங்கள் டாட்டர் இந்த அளவுக்கு அவங்க ஹேரை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ ப்ளஸ் ஸ்கின்னை பற்றியும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு அவங்கள ஊக்குவிச்சிருக்கு அப்படின்றதுல நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க? இது நாங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான். நாங்கள் கிராமத்தில் என்ன யூஸ் பண்ணுமோ அதுதான் நான் சின்ன வயசுலேருந்து பொண்ணுக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டே வர்றது. அது இடையில கொஞ்சம் அவங்க கடையில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நிறைய அதில் முடியெல்லாம் கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் என்கிட்ட கேட்டாங்க, இல்லை இந்த மாதிரி கொட்டிடுச்சு. நான் சொன்னேன், நீ வா, நான் என்ன கிராம சைடுங்களில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நான் உனக்கு கொடுத்தது. அதே மாதிரி இப்போ நான் என்னோடய மெயின்டெனன்ஸ்லேயே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இது நாங்கள் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆமாம். ஏன்னா எங்கள் அப்பா வெறும் விவசாயம் மாத்திரம்தான், விவசாயி தான். நாங்களும் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால நாங்கள் வேறு எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம், கையிலே எல்லாம் செஞ்சு யூஸ் பண்ணிப்போம். அது வெறும் இது கசலாங்கண்ணி, நாங்கள் வேறு எதுவுமே இதில் சேர்க்க மாட்டோம். இது நான் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து இது தான், நாங்களும் அதான் கிராமத்தில். அதே மாதிரி மெயின்டெனன்ஸு என் பொண்ணுக்கும் நான் பண்ணிக்கின்னு வரேன். அதே மாதிரி கேட்குறவங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறியம்மா, எங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு நாங்கள் இதை கொடுத்துக்கின்னு வரோம். ஏன்னா கேட்பாங்க, பொண்ணுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் படிக்கும்போதே கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நாங்கள் இதுதான் எல்லாம் என்கிட்ட கேட்டவங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சவங்க யூஸ் பண்ணுவாங்க, கிடைக்காதவங்க நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படி சொல்லும்போது நானே செஞ்சு கொடுக்குறேன், கையிலே செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி ஹேர் பேக்கு, இந்த ஆயிலு எல்லாம் நாங்கள் சீக்கா இதெல்லாம் கையிலே நானே பண்ணுவேன். அதுவும் நானே பண்ணுவேன், யாரும் கிட்ட விட மாட்டேன், நானே செய்வேன். ஆமாம். ஏன்னா அவங்க ஆயில் ரெடி பண்ணுறது டோட்டலாக அவங்க தான். இந்த பேக்கில் போடுறது கூட, அது பேக் பண்ணுறது கூட எங்களை பக்கத்தில் விடவே மாட்டாங்க, யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. ஏன்னா அவங்க தான் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 10,000 ஆயில்ஸ்க்கு மேலே சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மொத்தம் அவங்க தான் பண்ணுவாங்க. கஷ்டமாக இருக்கும். ராத்திரி 2 மணி ஆனாலும் அவங்க சம்டைம்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க. கீரையெல்லாம் கிள்ளிட்டு இருப்பாங்க. சொல்லுவேன், வேண்டாமாண்ணா, இல்லை இல்லை என்னால் முடிஞ்சது நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்வாங்க. அவங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க அதை செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ உங்களோட சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க இன்னும் மேலும் நான் பண்ணணும், என் பொண்ணை நம்பி தான் அவங்க வந்திருக்காங்க. நீங்கள் தான் இப்போ அவங்களோட பிராண்ட், இப்போ நீங்கள் தான் இப்போ அதனால் அவங்க அந்த பேரை காப்பாற்றணுன்றத ஒரு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் கூட சேர்ந்து சூப்பர்.
இப்போ நீங்கள் அந்த 90 days சேலஞ்சஸ் ஸோ 90 டேஸில் என்னென்னா இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணணும். ஸோ ஓவர் நைட் டைம் இல்லாதவங்க ஆஃபீஸ் போகிறவங்க நைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நைட் டியூட்டி போகிறவங்க காலையில் ஒரு 6 மணி நேரமாவது மினிமம் தலையில் நல்லா ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். 6 hours ஆச்சு விட்டுட்டு இது வாரத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா இப்போது திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு புதன்கிழமை ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம். திரும்பி திங்கக்கிழமை இதை ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அண்ட் வேணும்னா இந்த ஆயில் கொஞ்சமாக ஹாட் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணணும். சரிங்களா? டபுள் பாயிலிங் மெத்தடுன்னு கொஞ்சமாக வார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இது நான் எங்கள் அம்மா எனக்கு அது பண்ணலை. நான் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் ஹாட் ஆயில் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் வேறு மெடிக்கலி படிச்சிருக்கனால இது ஹாட் ஆயில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுன்றனால அதுவும் நான் வந்து சேர்த்துக்கிட்டு அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க இந்த ஹேர் வாஷ் பவுடர் வச்சு நான் வாஷ் பண்ண சொல்கிறேன். இது வந்து கேஷ்ராஜ் வந்து பிரிங்கராஜ் தான். ஸோ அது ஒரே மாதிரி இருக்க வேணான்னு பேர் கேஷ்ராஜ்னு வச்சுருக்கோம். ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் ஃபுல்லாக ஹெர்பல் தான். ஸோ இது நல்லாவே நுர வரும். அந்த ஆயில் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும். ஷேக்கா மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இப்போ ஷேக்கால் அவ்வளோ நுர வராது, முடி ரஃப் ஆகிடும். இது ஒரு வாட்டி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் ஆயில் வாங்குறவங்களுக்கு எப்பவுமே சாம்பிள் ஒன்று கொடுப்போம். ஸோ இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணாதவங்க பயமாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு எங்ககிட்ட ஆயில் ஆர்டர் பண்ணாலே போதும், நாங்களே இது ஒரு பேக்கெட் கொடுத்துட்றோம். ஏன்னா அது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நல்லா நுரையும் வரும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ஹேர் வாஷுக்கு அண்டு மெயின்டெனன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கராஜ் ஹேர் பேக் இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி முடிஞ்சால் சண்டேஸில் லீவு கிடைச்சா அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 hours விட்டுட்டு வாஷ் பண்ணலாம். அப்படி டைம் இல்லாதவங்க 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு 2 வாட்டியாவது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பிரிங்கராஜ் ஹேர் பேக் இதில் பிரிங்கராஜ் மட்டும் இல்லாமல் ஆம்லா, கரி லீஃப், நீம் அண்ட் டேண்ட்ரஃப்க்கு எங்கள் அம்மா யாருக்குமே நொச்சி பற்றி தெரியாது. அது வந்து அவ்வளோ ஒரு ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணக்கூடியது. அந்த காலத்தில் வந்து ஆயில்ஸ்லலாம் நொச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டேண்ட்ரஃப் நல்லா ரிமூவ் பண்ணும். பட் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணால் முடி வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்கான ரேஷியோ அம்மாவுக்கு தான் தெரியும். அது எல்லாமே அவங்க ஷேட் ட்ரை பண்ணி வெயிலெல்லாம் காய வைக்க மாட்டாங்க. நிழல்லே காய வச்சு அரைச்சி வீட்டிலே கைப்பட அரைச்ச இந்த ஹேர் பேக் வந்து அவ்வளோ நேச்சுரலாக நம்ம அரைச்சோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணலான்னா தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணிட்டு விட்டுரும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் இது நாங்கள் ஒரு கிட்டாகவே கொடுக்குறோம். ஹேர் கேர் கிட், பிகினர்ஸ் ஹேர் கேர் கிட் 799 rupeesலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஏன்னா அஃபோர்டபுளாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 999க்கும் இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து அவங்களுக்கு 3 month கண்டிப்பாக வரும். யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லா டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் சேனல் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் பிராண்ட் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது கூப்பன்? ஓகே, கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து லில்லிஸ் ஹேர் கேர் எசென்ஷியல் கூகுளில் சர்ச் பண்ணாலே எங்களோட வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது HCS15 கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% ஆஃப் கிடைக்கும். அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் வியூவர்ஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்களே கேட்டுக்கோங்க, HCS15 ஸோ 15% நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மோனிகா. அண்ட் ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ செஷன் உங்கள் கூட. நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜயதர்ஷன். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.